பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஒரு முக்கியமான ஸ்தலத்திலிருந்து ஒரு சாட்சியோடு கூட உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதனால் ஆசைப்பட்டு இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திக்கிறேன். இன்று நான், என் மனைவி, இந்த பிள்ளைகளோடு கூட TWR கேம்ப் கோவத்தூர்ல அமைந்திருக்குது. 2015ஆம் ஆண்டுல இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிந்து ஞானஸ்தானம் பெற்ற இடம் இந்த இடம் இது. இன்னைக்கு இந்த இடத்துல இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இயேசுவை அறியாத நாட்களிலே போதைக்கு அடிமைப்பட்டு கடன் பாரங்களிலே குடும்பமே பயங்கரமான ஒரு உபத்திரத்திலும் குழியிலும் பயத்திலும் வாழ முடியாது என்ற சூழ்நிலையும் தள்ளப்பட்டு இருள் சூழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில மெய்யான அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு எங்களை வந்து தொட்டது. நாட்களில் ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, நான் இயேசுவை அறிவதற்கு முன்பதாக ஒரு 14 வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டவனாய் இருந்தேன். எங்களுடைய பகுதியில ஒரு அம்மன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பூஜைகள் செய்கிறவனா இருந்தேன். எங்களுடைய குலதெய்வம் முனீஸ்வரன் வருஷம் ஆடுகளை வெட்டி பலி செலுத்துகிறவனா இருந்தேன். பலவிதமான பக்தி வைராகத்தில வாழ்ந்து கொண்டிருந்தேன். தேடாத தெய்வம் இல்லை, ஏறாத மலைகள் இல்லை, பிரயாசப்படாத பரிகாரங்கள் இல்லை. ஆனாலும் ஒரு காலம் வந்தது, குடும்பமாய் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தேடாத ஒரு தெய்வம் இயேசு எங்களை தேடி வந்து இந்த வேத வசனத்தின்படி என் மனைவியோட விசுவாசம் இன்னைக்கு எங்களோட குடும்பத்தை ரட்சித்து இன்னைக்கு இதே பகுதியில கிட்டத்தட்ட 11 வருடம் கழித்து வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஸ்தலம்தான் நான் ரட்சிக்கப்பட்ட ஸ்தலம். முதல்ல இந்த கேம்புக்கு வரும்போது ஒரு ஃபுல் பாட்டிலோட கூட வந்தேன். ஆனா இந்த இடத்துல கனமான ஊழியர்கள் தங்கி உபவாசித்து ஜபம் செய்த ஸ்தலம், அநேக திருச்சபைகள் வந்து பலப்படுகிற ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல அந்த போதை எண்ணமே வராதபடிக்கு ஒரு வேலி அடிக்கப்பட்டது. அன்றுதான் நான் உணர்ந்தேன் இயேசுனுடைய அன்பின் வல்லமையே. அதன் பிற்பாடு இதே ஸ்தலத்துல ஞானஸ்தானம் பெற்று இன்று 11 வருடம் கழிச்சு அப்போஸ்தலிக் இன்டர்நேஷனல் திருச்சபையினுடைய ஊழியக்காரனாக, பவுண்டராக, சேர்மனாக இன்னைக்கு குடும்பமாய் இந்த ஸ்தலத்தில் இருப்பது தேவனுக்கு மாத்திரம் மகிமை. இன்னைக்கு உலகெங்கும் தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா இருக்கிறேன். எதற்கும் உதவாத அப்பிரோஜனமான படிக்காத என்னையும் இயேசு மாற்றி இன்னைக்கு அவர் நாமத்து மகிமைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அலைந்து திரியாதீங்க. இயேசுதான் தெய்வம். சர்வ உலகத்திற்கும் ஒரே ஒரு தெய்வம் இயேசு. இயேசுவை விசுவாசிங்க. எவ்வளவோ முயற்சிகள் நீங்க செஞ்சிருப்பீங்க, எவ்வளவோ நீங்க பார்த்திருப்பீங்க, எதுவும் நடக்கலையா? ஒரே ஒரு ட்ரை பண்ணுங்க இயேசுவை. உங்களோட வாழ்க்கையில நிச்சயமாகவே ஒரு புதிய துவக்கம் உண்டாகும். அதுல மாற்றம் கிடையாது. அதற்கு நாங்கள் சாட்சி. நீங்க நல்லா இருப்பீங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.